பதவியே கையில் கொடுத்து ஒரு வாரம் தான் ஆகுது. அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டு வர்றாரு நம்ம அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவங்க. ஸோ பல நாடுங்களுக்கு தடையே போட்டிருக்காரு. அது என்ன அது எல்லாத்தையும் நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஜனவரி 20 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20 பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ பதவி ஏற்ற உடனே பல கோட்பாடுகளை பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் பதவி ஏற்ப சொல்கிறது நிஜம்தான். ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு அவங்க ஆட்சியில் தான் தெரியும் நான் நினைக்கிறேன். நாம டொனால்ட் ட்ரம்ப் அப்படி என்னடா சம்பவம் பண்ணாருன்னு உங்கள் எல்லாருக்கும் டவுட் வந்துருக்கு. அதாவது என்னென்னா அமெரிக்காவில் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த 3 கண்ட்ரியில் நம்ம இந்தியாவும் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதான் உண்மை. ஸோ அது என்ன கதை அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க. அமெரிக்காவோட டார்கெட்டாக இருந்த முதல் நாடு கொலம்பியா. ஸோ கொலம்பியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை இப்போ நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொலம்பியா மக்கள் பார்த்தீங்கன்னா 8 மில்லியனுக்கு மேலே, மில்லியனா ட்ரில்லியனா தெரியல. ஸோ அவ்வளோ மக்களுக்கு மேலே அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா. ஸோ வேலையும் செய்வாங்க, அதே மாதிரி அங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 8 லட்சம் பேரில் அதாவது 8 மில்லியன் பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாத இருக்காங்களாம். ஸோ நம்ம எப்படி படிக்க போனாக்கா விசா எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி விசா எக்ஸ்பைரி ஆனாக்கா நம்ம எப்படி திரும்ப வந்துடுமோ அந்த மாதிரி அவங்க வராமல் அங்கேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. இதனால் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருந்த 8 லட்சம் மக்களை பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற ஆர்மியில் யூஸ் பண்ணுற விமானத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் ஏற்றிக்கிட்டு போய் கொலம்பியாலே விடலாம்னு போயிருக்காங்க. ஸோ அதாவது அங்கே நடந்த ஒரு ட்விஸ்ட் இருக்கே அது வேறு லெவல்னு சொல்லலாம். இப்படி என்னடா நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஸோ கொலம்பியாவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விமானத்தை வந்தது திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க ட்ரம்ப்பே எதிர்க்கிறாங்களான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பல நாடுகள் எல்லாம் அதிர்ச்சியில் இருந்தாங்க. ஸோ கொலம்பியாவோட பிரசிடெண்ட்டு அமெரிக்காவே அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எதிர்க்கிறாருன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஆர்மி விமானம் பார்த்தீங்கன்னா தரையிறங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலம்பியாவோட பிரசிடெண்ட் அதாவது கஸ்டாவோ பெட்ரோ இவங்க பார்த்தீங்கன்னா தரையிறங்கும் போது பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா திரும்பி அமெரிக்காவே போச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 5 பக்கத்துக்கிட்ட ட்விட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னடா அவங்க பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்கா மேலே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா இங்கே எங்கள் நாட்டு மக்கள் மேலே மரியாதையே கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பே தராமல் ஒரு ஆர்மி விமானத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்கே இறக்கிருக்கீங்க, அதனால தான் நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம் நான் சொல்லியிருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சரியான சலுகை கூட இல்லை, டாய்லெட்டு இல்லை, சரியான உணவுப் பொருட்கள் இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சுவாசிக்க சரியான ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லியிருப்பார் அந்த ஒரு ஆர்மி விமானத்தில். அதனால தான் இந்த ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையை டொனால்ட் ட்ரம்ப் எப்படி எதிர்கொண்டார்னா ஸோ அவங்க நாட்டில் பொறுத்த வரைக்கும் சண்டே ஆனாக்கா அவர் பார்த்தீங்கன்னா கோல்ஃப் மேட்ச்னு ஒரு மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்க சொல்லவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன பண்ணார்னா ஸோ உங்கள் இடத்துலேருந்து வர எல்லா பொருளுக்கும் நாங்கள் 25% டேக்ஸ் போடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஃபி தான் ஃபேமஸாக, அதனால் அங்கேருந்து வர பார்த்தீங்கன்னா காஃபிக்கு பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போடுறதா சொல்லியிருந்தார் நம்ம ட்ரம்ப் அவங்க. ஸோ இதுக்கு நம்ம எதிர்க்க ஆப்போசிட்டில் இருக்கிற கொலம்பியாவோட பிரசிடெண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா, நாங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வர பொருட்கள் எல்லாருக்குமே நாங்களும் டேக்ஸ் போடுவோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது பாக்ஸிங்கில் நடக்கிற மாதிரி அடி நடக்குது, நீ ஒரு அடி அடித்தா நான் ஒரு அடி அடிப்பேன், அந்த மாதிரி தான் 2 பிரசிடெண்ட்டும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருதா இல்லையான்னு பல பேர் பார்த்தா டவுட்டாக இருந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொலம்பியாவோட பிரசிடெண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ அவங்க இடத்துல இருக்கிற ஒரு விமானத்தை அனுப்பி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுடைய மக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வர சொல்லி அந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிலாம் வேணான்னு நம்ம ட்ரம்ப் மீண்டும் சொல்ல ஸோ இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தமாரி நாங்கள் டேக்ஸ்லாம் போடல, நாங்கள் சும்மா சொன்னோன்னு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்க அதேமாரி கொலம்பியா பிரசிடெண்ட்டாக சொல்லிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கொலம்பியா மக்கள் அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா மக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே வேலை செய்யலன்னு நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் நம்ம இந்தியர்களுக்கு ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா அந்த 3 நாடுகளில் இந்தியாவும் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நாட்டோட மக்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலம்பியா இருக்காங்க, 2வது பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, 3rd பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7.5 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம அமெரிக்கா இந்தியாவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க,
நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இது முன்ஜாக்கிரதையாக இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ட்ரம்ப் எல்லாத்தையும் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஜில் சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.